அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த ஆசிரியர் தின விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இயந்திரத்துறை ஆசிரியர்கள், HOD மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து குங்குமலை சாரலிலே குளிரவன் தென்றலிலே நாங்கள் மலை கைத்து தமிழ் நாய்க்கு சுட்டி சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கம். நமது கல்லூரியின் ஆசிரியர் பெரியவர்களே, வாசகமுக்கு மாணவ உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் தினம் என்பது ஒரு அதிசயத்தக்க நாள் என்று செப்டம்பர் 5ஆம் நாளை தேர்ந்தெடுத்தது காரணம் நாம் அனைவருக்கும் அறிவோம். நாடு முழுவதும் தலை சிறந்த நாம் முன்னோர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி கல்விக்காகவும் மாணவர்களை வழிநடத்துவதற்காகவும் உழைக்கும் ஆசிரியர்களை கொண்டாடும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் மக்கள் ஒழுக்கமாகவும் பொறுப்புணர்ச்சியோடும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் உணர்ச்சியோடு பணியாற்றி மாணவர்களை உருவாக்குகிறார்கள் என்பது கண்கூடு. இன்றைக்கு ஆசிரியர்களின் சமுதாயத்தில் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். உண்மையான மனிதனை உருவாக்கி தர வேண்டியது கல்வி நிலையங்கள். பொறுப்பு மிக்க ஆசிரியர்களை பொறுப்பு மிக்க மாணவர்களால் தான் உருவாக்க முடியும். கல்வி என்பது ஒருவரை பக்குவப்படுத்துவது மட்டுமில்லை, இந்த உலகத்தை நாம் கண்முன்னால் கொண்டு வருவது. ஒரு மாணவனின் எதிர்காலத்தை செதுக்கும் திறன் ஆசிரியர்களுக்கு உண்டு. சுயநலமற்ற சேவைகள் பல விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள் உருவாக்குகிறார்கள். ஆசிரியர்கள் மனிதனை செதுக்குவதற்கு கல்வி என்பது ஊழியாகும். அந்த ஊழியை சரியான தருணத்தில் செலுத்துபவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு கல்வி என்னும் திரியற்றி, அறிவு என்னும் விளக்கற்றி வாழ்வினை ஒளிர செய்வது திறமை கொண்டது மெருகூட்டுபவர்கள் ஆசிரியர்கள். எனது கல்வி நிறைவன் ஆவான் என்பதற்கேற்ப ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு கொண்டாடும் நாள் தான் ஆசிரியர் தினம். ஆகவே ஆசிரியர்களே இந்த சமுதாயத்தின் தாய். சமுதாயத்தின் பண்புகளில் ஊற்றுகள் ஆசிரியர்களின் பணிநலம். மேன்மை ஒழுக்கத்திற்கு பாதுகாப்பதை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய ஆசிரியர்களின் முழுமையான கடமையை கண்ணும் கருத்துமாய் உழைக்கும் நல்லாசிரியர்களுக்கு நாம் கண்டறிய வேண்டும். தம்மிடம் படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று அதிக மாணவர்கள் ஆசிரியர்களை நாம் கண்டுறார்கள். கல்விக்கு தெய்வம் சரஸ்வதி, நாம் எல்லோருக்கும் தெய்வம் ஆசிரியர். அதுபோல நமக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்தியோடு சுற்றி இடைவெளி விட்டு பழக நண்பர்களாய் கருதாமல் குருவை தெய்வமாய் கருதுங்கள். வாழ்வினை வெற்றி பெறுவோம். கீழ்காணும் பொன்மொழிகளோடு விடைபெறுகிறேன். நல்ல ஆசிரியர்களுக்கு மாணவர்களின் சிறந்தவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று தெரியும். நான் உயிரோடு இருப்பதென்றால் என் தாய்க்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சொன்னவர் மாவீரன் அலெக்சாண்டர். புத்தகம் போல இருக்கும் தலைமை ஆசிரியருக்கும், அதில் பக்கங்கள் போல இருக்கும் ஆசிரியருக்கும், அதில் எழுத்து போல இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதல் வணக்கம். கல்வி எனும் திரி போட்டு அதில் அறிவு எனும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிரச் செய்து ஒளிந்திருக்கும் திறமைகளை மெருகூட்டிய என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அன்பாய் பேச தமிழை வார்த்தாய். நீ என்னை கண்டு கர்வம் கொள்ளவில்லை, என்னை கண்டு சினம் கொள்ளவில்லை, என்னை கண்டு வெறுப்பு கொள்ளவில்லை. ஒரு நாள் உண்மையை முற்றி நான் வாழ்வில் உயர்ந்து நின்றாலும் இவர்கள் என் பிள்ளை என்று பெற்றிடம் கொள்வாய் எவ்வித கர்வமின்றி. எல்லா கற்களும் சிற்பமாவதில்லை, ஆனால் அந்த கல் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உண்மை, ஒரு கல் சிற்பமாகும், இன்னொரு கல் தூணாக மாறும், மற்றொரு கல் படியாக மாறும். சிற்பமாக வேண்டிய கல் எது, தூணாக வேண்டிய கல் எது என்று தெரியக்கூடிய வல்லமை ஆசிரியருக்கு மட்டும்தாக இருக்கு. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலனா அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க? He didn't come to school today. Okay, let's go to the lesson. அப்படியா சொல்லுவாங்க? அது இல்லை, அவன் ஏன் வரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் வரலையா, ஃபீவர் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே 2 நாள் வரலன்னா சரி ஃபீவர் சிவியராக இருக்கும், வைரல் ஃபீவராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே ஒரு வாரம் அந்த பையன் வரலன்னா
அவங்க வீட்டுக்கு மனம் பதைக்காத ஆசிரியர் கால் பண்ணி என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. திரும்ப வீட்டுக்கு போகிற போது ஒரு பிள்ளை வீட்டுக்கு தாமதமா போனா ஒரு தாயார் எப்படி கண்ணீர் வடிப்பாரோ அதே போலதான் பள்ளியின் தாளாளரும் கண்ணீர் வடிப்பார். தாய்க்கு பாசம் இருக்கிறது, தாளாளருக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு பையன் தண்ணீரை விழுந்துட்டான்னா அம்மா போய் காப்பாற்றுவாங்க, அது இயல்பு. அதை கூட செய்யணும்னா அவன் தாயே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பஸ் விபத்துல பஸ் ஓடையில சரிஞ்சிருச்சு. பிள்ளைகளோட போன பஸ் ஓடையில சரிஞ்சிருச்சு. அப்போ சுகந்தி என்ற ஒற்றை பெண்மணி, அவங்க டீச்சர், அந்த ஒற்றை பெண்மணி 12 பிள்ளைகளை காப்பாற்றிவிட்டு தன்னுயிரை கொடுத்தார். எத்தனை மனிதர்களுக்கு வரும் இந்த உள்ளம்? ஆசிரியர் வந்தா கிளாஸ்ல பசங்களாம் சொல்லுவாங்க, கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் காமன் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வட்டாண்டா இருப்பேன் இன்னைக்கு அவங்க உயிரை வாங்க போறானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சாருக்கும் தெரியும், அவன் எருமனு பேர் வச்சிருக்கான்னு அந்த ஆசிரியருக்கும் தெரியும். அதையும் தெரிஞ்சு அந்த மாணவன் கூட மார்க் கம்மியா எடுத்தா அவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சாரு நல்லா படிடா, இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லக்கூடிய தாய் உள்ள ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்றால் ஆசிரியர் சமுதாயம் எத்துணை உயரத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுப்பது பாசம். ஒரு ஆசிரியர் பிள்ளைக்கு கரெக்டான அந்த அசஸ்மெண்ட் அந்த ஆசிரியர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை என்னுடைய வகுப்பு ஆசிரியர்களிடமிருந்து நான் தினம் தினம் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ என் குழந்தை மார்க் கம்மியா எடுத்துட்டான், அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லணும், ஏன்ப்பா நல்லா படிக்கலையா அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அவ கையில் அழகாம போக, அவ நாசமா போக, அவ அழிஞ்சு போக, இப்போ உள்ள அம்மாமார்கள் அப்படிதான் சொல்றாங்க. இப்போ ஒரு பையன் அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போய் சொல்றான், என்னை மிஸ் அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஏன் பையன் ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்காம இந்த வரண்டா அப்படின்னு சொன்னாக்க மாதிரி கிளம்பிட்டு போறாங்க ஸ்கூலுக்கு. இப்போ உள்ள அம்மாமார்கள் அப்படிதான் இருக்காங்க. இதை ஒவ்வொரு ஆசிரியரும் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை தான். கோடம்பாக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கிளாஸ்ல ஒரு பையன் விசில் அடிச்சிருக்கான். அது அந்த பிடி சார் பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்படா நீ விசில் அடிச்சா? விசில் அடிக்கலாமா கிளாஸ்ல? தப்பு தானே, டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல. அதை கேட்டுட்டு அவன் மண்டையில் ஒரு கொட்டு வச்சிருக்காரு. ஒரு கொட்டு தான் வச்சிருக்காரு. அவன் ஸ்கூலுக்கு மொபைல் ஃபோன் எடுத்து வந்திருக்கான். அதுல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சார் என்ன அடிச்சிட்டாரு, என்ன கொட்டிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். அதுக்கு அந்த தந்தையார் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் பண்ணது என்னன்னா 50 அடியாட்களை கூட்டிட்டு வந்து அந்த ஆசிரியரை அடின்னு அடிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற அளவுக்கு ஆகிட்டாரு அந்த பையனோட தந்தையார். பண்ணதுக்கு அப்புறம் இதுவே அந்த ஆசிரியர் உடம்பு குணமாகி வந்துட்டாருன்னா இதே மாதிரி அந்த பையனை 50 ஆளை வச்சு அந்த ஆசிரியர் அடிப்பாரா? அதுதான் இல்லை. அந்த பிள்ளைய கூட மன்னிச்சு இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளம் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே ஆசிரியர் பணியை அறப்பணி என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைத்தேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செம்மொழி எனும் மகுடம் சூழியே என் தாய்மொழி தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையும் துவங்குகிறேன். ஆசிரியர் பணி என்பது கல்வியை மட்டும் போதிப்பதில்லை. ஒரு மாணவர் சமுதாயத்திற்கு தேவையான ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஊக்கம் இப்படி எல்லாவற்றையும் சொல்லித்தந்து அவர்களை சிறந்த மாணவர்களாக மாற்ற உன்னத பணி. இப்படி ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி மாணவர்கள் உயர்ந்து மனிதராக உருவாக்க தன் வாழ்நாளை இறுதி வரை பணியாற்றி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் தான் இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாட வருகிறோம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற தத்துவ ஞானி, ஆசிரியர், அறிஞர், 2வது குடியரசுத் தலைவர் என்ற நல்ல ஆசிரியராக வாழ்ந்து காட்டியவர். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1988ஆம் ஆண்டில் செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணி அருகே சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர். சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்து தனது ஊரின் பெயரை உலகுக்கு தெரியப்படுத்தும் வகையில் வாழ்ந்து காட்டியவர். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு மட்டும் இல்லாமல் தத்துவ பாடத்திலும் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். இவர் மிகச்சிறந்த அர்ப்பணிப்புடன் ஆசிரியரில் பள்ளி ஈடுபட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் தனது கல்வி சேவையால் பல அற்புதமான மாணவர்கள் உருவாக்கினார். இவரது கல்வி சேவையால் பாராட்டும் விதமாக 1946 யுனெஸ்கோவிற்கு இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டார்.
கல்வியானது இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற அவர் தேசத்தை கட்டி எழுப்புவதில்லை, ஆசிரியர்கள் பெருமை பங்குள்ளது, அதற்கான ஆசிரியர்களை அதிகம் மதிக்க வேண்டும் என்று கூறியவர். ஆசிரியராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக ஆசிரியர்தான் சமுதாயத்திற்கு கௌரவத்தையும் பெருமையும் தேடிக் கொடுத்தவர். நமது இந்திய குடியரசுத் தலைவரும் ஆசிரியர்தான். அனைவருக்கும் பிடித்த குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களும் ஆசிரியர்தான் என்று பெருமையான ஒன்று. ஒரு தேசத்தை அறிவாலய தேசமாக இருக்க 3 பேரால் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தாய், தந்தை, ஆசிரியர்தான் என்று APJ அவர்கள் கூறியுள்ளார். கல்வி கற்றுத்தருள் மற்றும் ஆசிரியர் அல்ல, ஒவ்வொரு செயலும் செய்த கற்றுத்தருவரும் ஆசிரியர்தான். இந்த உலகில் ஆசிரியர் நிகரும் ஆசிரியர் மட்டுமே என்று கூறி எனது உரையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Respected principal, honorable teachers, and all my dear friends, good morning to all. I am going to talk about my lovable teachers. Today as we gather to celebrate Teachers Day, myself, Silvana Sasmira. First, I wish you very happy Teachers Day. It is my honor to talk about our dear Teachers Day on this special occasion. Teaching is not a profession, it's a passion, and today we celebrate the passion. We celebrate Teachers Day on 5th September on every year in India. This day is the celebrate anniversary of Dr. Sarvapalli Radhakrishnan. Dr. Sarvapalli Radhakrishnan was an excellent teacher, great scholar, and president of India. His contribution to the field to education is greatly admired. They are source of knowledge and wisdom. The teacher's influence goes beyond the classroom. They are mentor, guide, and sometimes we second parents for us. Dear teacher, we may express in every day, but we truly appreciate to all my dear teachers. I never forget in our life. We are thankful and grateful for all your effort today and every day. Thank you for all. செம்மொழியான என் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி என்னும் விளக்கேற்றி மேற்கொட்டும் ஆசிரியர்களுக்கும் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் கூடியிருக்கும் மாணவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் போற்றி கொண்டாடும் வகையில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கல்வி என்பது ஒருவரை பக்குவப்படுத்துவதும் இந்த உலகை நம் கண் முன்பு கொண்டு வருகிறது. ஒரு மாணவரின் எதிர்காலத்தை செதுக்கும் திறன் ஆசிரியருக்கு உண்டு. சுயநலமற்ற சேவையால் பல விஞ்ஞானிகள், மருத்துவர்களை, பொறியாளர்களை, எழுத்தாளர்களை, விளையாட்டு வீரர்களை, கலைஞர்களை உருவாக்குவர்கள் ஆசிரியர்கள். மனிதனை சேர்க்குவதற்கு கல்வி என்பது ஒளியாக உள்ளது. அந்த ஒளியை சரியான தருணத்தில் பக்குவமாக செதுக்குவது ஆசிரியர்கள். இவர்களை போற்றும் தினமாக ஆசிரியர் தினம். தலை சிறந்த ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளை செப்டம்பர் 5ஆம் தேதி தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தறிவின் இறைவன் அவன் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியருக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் நாள் தான் ஆசிரியர் தினம். இந்த உலகிற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகத்தை நம் கண் கொண்டு கொண்டவர்கள் ஆசிரியர்கள். வார்த்தைகளுக்கு அடங்கி முடியாத அவர்களை சேவைகளை போற்றி கொண்டாடும் இந்த நாளில் என்னுடைய ஆசிரியருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த ஆசிரியராகவும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் தேதி நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். என்னும் எழுத்தும் கண்ணென்ன தகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அறியாமை என்ற இருளிலிருந்து மாணவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களின் பணி என்பது நம்மை நல்வழிப்படுத்தும் செல்வது மட்டுமின்றி நம்முள் இருக்கும் திறமையை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மின் எதிர்காலத்தை விளக்கவும் செய்கிறார்கள். அதனால் தான் மாதா பிதா அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடுகிறோம். தற்காலத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கும் ஏற்ற எதிர்கால சன்னதிகளை தன் பிள்ளைகளாக வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள். சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வார்த்தையை ஏற்ற தங்கள் மாணவர்களை உருவாக்க ஓயாத உழைப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். தன் மகனை சான்றோருக்கு என் தாய் அதனுடைய மாணவர்களின் வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்வர்கள் ஆசிரியர்கள். இன்னும் எவ்வளவு தான் புகழ்ந்தாலும் போதாது என கூறக்கூடிய அளவு ஒவ்வொரு வாழ்விலும் நீங்காத இடம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள். அன்பில் அன்னையாக, அரவணைப்பில் தந்தையாக அன்று நீங்கள் கற்பித்த பாடங்கள் இன்று எங்கள் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியும் தருகிறது.
நீங்கள் கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல, எங்கள் வாழ்க்கையின் பாடங்கள். மற்ற பிள்ளைகளை போன்ற பிள்ளையாக நினைக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to all. It's an honor to stand before you. Today we gather to celebrate a very special occasion, Teachers' Day. This day is dedicated acknowledging and expressing our heartfelt gratitude to this individual who played a fundamental role in shaping our lives and future, and our teacher. Acknowledging importance of a teacher. A teacher have to describe as the architecture of your future. They are one who mold our mind, inspire our dreams, integrate our passion. They influence aims far behind the confidence of a classroom. It reaches every fact, our lives guiding with the wisdom and nurturing our potential. Think about it. Every lesson learned, every challenges overcome, every success achieved, and even every failure endurance has been shared with the guidance of a teacher. From the first day we walk into the classroom, the very moment teachers have been there, lighting a path with their knowledge, patience and encouragement. Role of a teachers today. In this fastest world, the role of a teachers is more challenging and more critical than ever. They are not educators, just educators. They are mentors, counselors and role models. They adapt with the new technology, tackle complex of social issues, stay with to meet deserve the need for their students. The challenges and their dedication remains unwavering, and their passion for the teaching continue to shine brightly. To all the teachers present here, they begin thank you. Thank you for the believing us, for pushing us a better, for the inspiring reach to the stars. Your impact is immeasurable, and your contribution to our lives are truly invaluable. Happy Teachers Day to all the remarkable teachers out there. Your dedication and passion make a world better place, one student at a time. Thank you to all the great officers. நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 நமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே என்னும் எழுத்தும் என்ற வார்த்தை நமக்கு அளித்த சக்தி நீயே சக்தி நீயே சக்தி நீயே அறிவு திறந்தால் கல்வி ஒளியா வெளிகள் திறக்கும் ஒளியும் நீயே ஒளியும் நீயே ஒளியும் நீயே உலகை வெல்லும் ஆற்றல் தந்து எம்மை சிறக்க வைப்பவர் நீயே 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 எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே 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 நமக்கு கல்வி தந்தை அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றலும் கல்வியும் தராமல் வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு மாணவன் கனவிற்கும் லட்சியத்திற்கும் பின்னால் ஆசிரியர் என்ற துணை உண்டு. கல்லை சிலையாக்குபவர் சிற்பி, மண்ணை பானையாக்குபவர் குயவன். ஒரு மாணவனை லட்சியமாக்குவது ஆசிரியர்கள் மட்டும்தான். நாங்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கால்கெடுக்க நின்றாய். புத்தக கல்வியோடு பொதறிவும் கட்டாய். மாணவர்களின் திறமையை ஊக்குவித்தாய். சிலையை பார்க்கும் கண்கள் இரண்டும் ஒளியை கைவிரலையும் பார்ப்பதில்லை. பாரமுகம் நோக்கத்தோடு படைப்பையை நோக்கும் சிற்பி ஆசிரியர்கள். கல்லை சிலையாக்கும் சிற்பி, மண்ணை பானையாக்கும் குயவன், ஒரு மாணவரை வெற்றியார ஆக்கும் ஆசிரியர். நாங்கள் கல்வி கற்க நீங்க கால் நடுக்க நின்றாய். புத்தக கல்வியோடு போது அறியும் கற்பித்தாய். மாணவர் வெற்றியோடு மாணவர் திறமையோடு குறிப்பிக்கும். அதுபோல இன்று வரையிலும் இனிமேல் நாங்கள் காணும் வெற்றிக்கு நாங்கள் அடையும். புகழ்களுக்கு உரியவற்றில் நீங்கள் தான் ஆசிரியர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய ஆசிரியர் தினம். என் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடித்த ஆசிரியரே, எத்தனையோ விடைத்தாள்கள் திருத்திய உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை. அதற்கு சான்றாவது வகுப்பில் நுழையும் போது உங்கள் விரலில் படித்த நீல நிற சிவப்பு கரையும் வகுப்பு முடியும் போது கையில் படியும் வெள்ளை கரையுமே. ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குரலை கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்று அறிந்த பாடமும் ஏராளம். திட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரே, உலகில் 2 புனிதமான இடங்கள் ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளியின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் ஒருவன் அறுவை பெறுகிறான். இன்றைய தினம் ஆசிரியர் தினம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சர்வபள்ளி வீராசாமி ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் மற்றும் 2வது குடியரசுத் தலைவரும் ஆவார். ஆசிரியராக தனது பணியை தொடங்கி எண்ணற்ற பல டாக்டர் பட்டங்களை பெற்று நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. கல்வியாளர் என்ற பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் இவரின் பெயரை உச்சரிக்க தவறியதில்லை. ஆசிரியர் பணியினை வெறும் தொழிலாக பார்க்காமல் சேவையாக பார்த்து பணியாற்றியவர். இவர் போல் கிடைத்தவர் நம் இந்திய நாட்டில் பொக்கிஷியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர் இனம் மட்டுமே. இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிக்கு, நாங்கள் அடையும் புகழுக்கு உரியவர் நீங்கள் தான். வாய்ப்பு நன்றி. Good morning everyone. I am Ashifa Farni from CSA department. Thank you for giving this opportunity to honorable staff and friends. We are talk about Teachers Day celebration. Respect the principal, teachers and my friends. Good morning everyone. Today September 5th we are celebrating Teachers Day. But first I wish you all very happy Teachers Day. I would like to start my speech. Education is the key to success and the teachers are the ones who put the keys. We every year celebrate on the Teachers Day in 5th September on India. Teachers Day is the birth anniversary of the Dr. Sarvapalli Radhakrishnan. He was a great scholar, excellent teacher and the second president of India. Teachers Day is the best day to thank all your beloved teachers on inspiring us. I would like to thank all my teachers who have working so hard to teach us and help you learn new things. I would like to conclude my speech. Thank you, dear teachers, for being constant guide in my life journey of the knowledge. Thank you for everyone. Thank you. செம்மொழியான என் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி எனும் விளக்கேற்றி மெருகூட்டும் ஆசிரியர்களுக்கும் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாட இங்கு கூடியிருக்கும் மாணவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருத்தப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் அவர்களை கொண்டாடும் நாள்தான் ஆசிரியர் தினம். இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள், இந்த உலகத்தையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். வார்த்தைகளுக்குள் அடக்கிட முடியாத அவர்களின் சேவையை போற்றி கொண்டாடும் இந்த நாளில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த ஆசிரியராகவும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். அறியாமை என்ற இருளிலிருந்து மாணவர்களை வெளிச்சத்தை கொண்டு வந்து நெல்வழியை காண்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால் தான் மாதாபிதாவுக்கு அடுத்த கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடுகிறோம். இன்னும் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் போதாது என கூறக்கூடிய அளவு ஒவ்வொரு வாழ்விலும் நீங்காத இடம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள் என கூறி என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் ஆசிரியர்கள் பற்றி பேசுவதில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய தவறுகளை திருத்தி தண்டனை கொடுத்து திறமையை ஊக்குவிக்க பரிசுகளை கொடுத்து சிந்தனையை தோன்றி சிற்பங்களாய் செதுக்கும் சிறந்த சிற்பிகள் தான் ஆசிரியர். மாணவர்களை வழிநடத்துவதற்காக உழைக்கும் ஆசிரியர்களை கொண்டாடும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1962ஆம் ஆண்டு முதலில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி என்பது ஒருவரை பக்குவப்படுத்துவதுடன் இந்த உலகை நம் கண்முன்பே கொண்டு வருகிறது. ஒரு மாணவனின் எதிர்காலத்தை செதுக்கும் திறன் ஆசிரியர்களுக்கு உண்டு. சுயநலமற்ற செயற்கையால் பல விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் எழுத்தாளர்களையும் விளையாட்டு வீரர்களையும் கலைஞர்களையும் உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் ஆசிரியர்கள் தான் என்று சொன்னால் மிகையாகாதது. சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தங்கள் மாணவர்களை உருவாக்க ஓயாத உழைப்பவர்கள் ஆசிரியர்கள். தன் மகன் சான்றோன் என தாய் பெருமை கொள்வது போன்ற தன்னுடைய மாணவர்களின் வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்பவர்கள் ஆசிரியர்கள். நமது ஆசிரியர்களின் பெருமையும் தியாகமும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க போதாது. உங்களை போன்ற ஒரு ஆசிரியர்கள் என்னை ஆசீர்வதித்தால் கடவுளுக்கும் நான் உண்மையால் நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் மீண்டும் நன்றி.
அனைவருக்கும் காலை வணக்கம். வகுப்பறையில் பாடம் நடத்துபவர்கள் மட்டும் ஆசிரியர்கள் அல்ல. வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களும் கடந்து வருகிறோம். அனைவரும் நம்மை கடந்து செல்லும் போது ஏதோ ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகில் அனைவரும் ஆசிரியர்கள் தான். எனவே அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். கவிதை. இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் புகழ்களுக்கும் உண்மை உள்ளவர்கள் நீங்கள் தான். நம் வாழ நம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்த நம்மை உயர வைத்து உயர்ந்து நம்மை உயர வைக்கும் உயர்ந்து உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். இந்த உலகிற்கு நம்மை தந்தவர்கள் நம் பெற்றோர்கள். இந்த உலகத்தையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது ஒரு மனிதனின் மிக முக்கிய அங்கமாக உள்ளது. அந்த கல்வியை சிறு வயதில் இருந்து சரியான தருணத்தில் மாணவர்கள் வழங்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு போற்றி கொண்டாடும் தினமாக ஆசிரியர்கள் தினம் உள்ளது. எழுத்தறிவர் இறைவன் ஆவார் என்ற ஔவையின் சொல்லுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் என்பவர் கடவுளுக்கு நிகராக பார்ப்பவர்கள் மாணவர்கள். நல்லொழுக்கம், பண்பாடு, அறிவு, கல்வி என அனைத்தையும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். அகரம் அறிவும் செய்வது அன்ற பணிகள் மேற்கொண்டு இனிய குரல் கேட்டு இல்ல கல்வி அணிந்து உலகை அறிய வைத்து ஊழல விலகை திகழ்ந்து எளிய அணுகும் மொழிகள் எடிப்படையால் உயர்த்தி ஐயங்களை போக்கி ஒரு மிகுந்த கருத்துண்டி ஓங்கும் உலகை உருவாக்க உலகம் தகவலைந்தது. அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாழ்ந்து மறைந்த நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினமான இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் அவரை வணங்கி மகிழ்வதில் உங்களுடன் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.